எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் ஹைதராபாத் சில்லி பஜ்ஜி தாங்க செய்ய போறேன். இந்த சில்லி பஜ்ஜி ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபிங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், சமையல் சோடா 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் இல்லைன்னா சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்க்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. நிறைய தண்ணி விட்டுற வேண்டாம், அளவு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம். இதை ஈவினிங் நீங்கள் டீ கூட ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு தடவை வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பஜ்ஜி மாவு நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு 15 நிமிஷம் தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுருங்க. இப்போ பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நடுவில் கீரல் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா மிளகாயிலையுமே கீரல் போட்டுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நடுவில் இருக்கிற விதையை நீக்கிட்டு கொடுங்க. நாங்கள் பெரியவங்க தான் சாப்பிட்றதுனால நான் அப்படியே கீரல் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். ஊற வச்சுருந்த புளியை கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சீரகமும் சோம்பும் லைட்டாக தட்டிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. கீறி வச்சிருக்கிற மிளகாயில நடுவுல இந்த புளி மிக்சரை எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாங்க. பஜ்ஜி மிளகாய்களை மாவுல டிப் பண்ணி ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரத்துல எண்ணெய் சூடானதும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கிறிஸ்பா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பஜ்ஜிங்களை இப்படியேவும் சட்னி வச்சு சாப்பிடலாம், இல்லை நடுவில் கட் பண்ணிட்டு ஆனியன் உள்ள ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம். நாங்கள் இப்படி தாங்க சாப்பிட்டோம். பஜ்ஜியை ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அது மேலே ஆனியன் ஸ்லைசஸ் கட் பண்ணி மேலே தூவிட்டு கொஞ்சமாக மிளகாய் பொடியும் கொஞ்சம் உப்பும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.